பரியேறும் பெருமாள்ல பார்த்தா அந்த நாயோட அந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் தான் ஹீரோக்குமே இருக்கும். அதே வந்துட்டு இருந்த மாதிரி இதுல த்ருவோட கேரக்டர் அந்த கிடா தான். அந்த வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா உள்ள எடுத்துட்டு வரும்போது அவன் கீழே கிட்டா உட்காந்து அந்த இடத்த பாக்குறதா இருக்கட்டும், அந்த சாங் ஃபுல்லாவே அந்த கிடாவும் த்ருவும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரிசம்பிளன்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி மிமிக் தான் பண்ணிருப்பாங்க. என்னன்னா விழுந்துட்டு அந்த முட்டி அந்த கிடாவோட இதுவோட ஆக்ஷன்ஸோடய அவன் சண்டை போடுறதா இருக்கட்டும். இது எனக்கு என்னன்னா இந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா சுத்தமா பொலிட்டிக்கலி அன்அவேரா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த படத்துல த்ருவோட கேரக்டர் வந்து பொலிட்டிக்கல், எனக்கு ஏன் இது நடக்குது, திடீர்னு ஒருத்த வரான் நம்ம ஆளுன்னு சொல்றான் கை கொடுக்குறான், திடீர்னு ஒருத்த வரான் நான் வேற ஆளுன்னு சொல்லி குத்த வரான்ப்பா, யார் இவங்க, நான் யார்கிட்ட பழகணும் பேசணும் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி த்ருவுக்கு வந்து கபடி ஆட தெரியும், அவ்வளோதான். கபடிக்குள்ள அதனால தான் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு தான் நம்புற தான் விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் கபடியாக இருக்கும்போது அதுக்கு முக்கியமான கை உடையும் போது தான் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமான சீக்வன்ஸ். அது வந்து வெறும் ஒரு வலியோட கத்துன ஒரு விஷயமா அதை பார்க்க முடியவே இல்லை. அது வந்து